அனைத்து மக்கள் பிரச்சனைக்கும் உடனடியாக கவனத்தில் கொண்டு அறிக்கைகள் கொடுப்பதாகட்டும், அந்த களத்திற்கு சென்று மக்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக இருக்கட்டும், தேமுதிக இன்றைக்கு முதல் அணியாக, நம்ம முதல் கட்சியாக அதில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நேற்று கூட இங்க கல்லூரிகளை டீம்டு யூனிவர்சிட்டியாக மாற்றுவது பற்றி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. தலைமை கழகத்தின் சார்பாக தலைமை கழக செயலாளர், நம்மளுடைய மண்டல பொறுப்பாளர்கள் அனைவரும் போய் அதில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். அது டெல்லி குண்டு வெடிப்பா இருக்கட்டும், விருதுநகர்ல நடக்கின்ற கொலையாக இருக்கட்டும், கோயம்புத்தூர்ல நடந்த பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், நான் லேட்டஸ்டா நடந்த சிலத்தை சொல்றேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் தேமுதிக உடனடியாக அதுல கவனம் செலுத்தி அறிக்கை கொடுக்கறது மட்டும் இல்லாம களத்துல போய் அவங்களுக்கு நம்ம ஆதரவும் தெரிவிச்சுட்டு இருக்கோம் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இனி வருங்காலங்களில் தேமுதிகவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள், எப்படி ஒரு கூட்டணி அமைக்கணும், அது மக்கள் விரும்பும் கூட்டணியாக வரப்போகும் கூட்டணி மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியாக 2026க்கு பிறகு அமைகின்ற அந்த கூட்டணி தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக அந்த கூட்டணி பக்கபலமாக இருக்கக்கூடிய அளவு சிந்தித்து நல்ல முடிவு எடுப்போம் என்பதையும் இன்னைக்கு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். எனவே இந்த ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக ஆரோக்கியமாக சென்றது என்பதை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எதுவும் கேள்வி கேட்கணும்னா என்கிட்ட கேளுங்க. இல்ல, எங்களுக்கு ஆல்ரெடி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் முரசுதான். அதனால அதை பத்தி நாங்க கேட்கணுன்ற அவசியம் இல்லை என்பதை தெரிவிச்சுக்கிறேன். எனவே எங்கள் சின்னம் முரசுதான். அந்த முரசு சின்னத்தின் சார்பாக தான் எங்கள் வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, இது ஏதோ இன்னைக்குதான் நடந்துற மாதிரி நம்ம பேசக்கூடாது. இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற விஷயம். பட் இது சமீபமாக மிக அதிகமாக நடக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முக்கியமா நான் பார்க்கறது பேஸ் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நடக்கின்ற டாஸ்மாக் மற்றும் போதை கலாச்சாரம், இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாதது, வறுமை, கவனச்சிறுதல், அவங்களுக்கு வேற என்ன பண்ணணும்னு தெரியாதனால இந்த மாதிரி தவறான நிகழ்வுகள் பல இடங்களிலே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு செயின் ஸ்நாச்சிங் எடுங்க, ஒரு கோவில்ல உண்டி உடைக்கிறாங்க, அது தடுக்க போனா கொலைகள் ஏன் நடக்குது? இதெல்லாம் வறுமையினுடைய பிரதிபலிப்பா நான் பாக்குறேன். அதனால நிச்சயமாக தமிழக அரசு இப்ப யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க தான் யாரா இருந்தாலும் கேட்க முடியும். அவங்க சட்டம் ஒழுங்கை மிக ஸ்ட்ராங்காக இரும்புகரம் கொண்டு அடக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அனைத்து பெண்களுக்கு பாதுகாப்பு, அதே போல இந்த போதை கலாச்சாரத்தை படிப்படியாக குறைப்பதற்கு அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும்தான் இதற்கு தீர்வா இருக்கும். அதே போல பெண்களையும் நான் கேட்டுக்கிறேன், தனியாக நமக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துக்கோ இரவு நேரங்களில் யாரும் செல்வதை நம்மளும் பாதுகாத்துக்கணும். நம்மை நாம் தான் பாதுகாத்துக்கணும். நம்ம வாழ்க்கை நம்ம கையில என்பது நான் சொல்றேன். ஒவ்வொரு பெண்ணும் பாதுகாப்பு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் தலைவராக நான் பெண்களுக்கு என்றைக்கும் அவங்களுக்கு உறுதுணையாக பாதுகாப்பாக தான் என்னுடைய கருத்து இருக்கும். எனவே பெண்கள் போற்றப்பட வேண்டியவர்கள், பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அதனால இந்த கடமை எல்லாருக்கும் இருக்குன்றதை நான் சொல்றேன்.